அடுத்த சம் பாருங்கள். ஒருவர் வட்ட வடிவ பூங்காவில் நடைப்பயிற்சி செய்யும் தூரம் 23.761 மீட்டர் எனில் 100 வட்டம் அடித்தால் அவர் கடந்த தொலைவானது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போது ரெண்டையும் பெருக்குவோம். ஏன்னா இது ஒரு வட்ட வடிவ பூங்காவில் நடைப்பயிற்சி செய்யும் தூரம் ஒரு தடவை சுற்றுனா 23.761 மீட்டர். அவங்க 100 வட்டம் அடித்தால் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டையும் பெருக்கும். 23.761 இன்ட்டு 100. 100ங்கும்போது இந்த புள்ளி இந்த சைடு வரும். அதாவது பெருக்கல்ல இந்த புள்ளி இந்த சைடு வரும். இதே இது வகுத்தல்னா இந்த புள்ளி இங்கிட்டு போகும். ஏன் பெருக்கல்ல இந்த சைடு வரும்னா நம்ம இந்த நம்பரை அப்படியே எழுதுவோமா, எழுதிட்டு இந்த 2 ஜீரோவை சேர்ப்போம். இங்கிட்டு பாருங்கள் 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறனால இங்கிட்டு 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். இப்போ நமக்கு வர்ற மதிப்பு 2376.1 வரும். அடுத்து பாருங்கள் 0.002 விட 0.0543 எவ்வளவு பெரியதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதை விட இது பெரியதுன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதிலேருந்து இதை நம்ம கழிக்கணும். 0.0543 கழித்தல் 0.002. இங்கே 0 சேர்த்துக்கலாம். 3 2 5 0.0. இப்போ நமக்கு வர்ற மதிப்பு 0.0523 வரும். அடுத்து 10வது பாருங்கள். ஒரு அச்சு எந்திரமானது ஒரு நிமிடத்தில் 15 பக்கங்களை அச்சிடுகிறது எனில், இதாவது ஒரு நிமிடத்தில் 15 பக்கத்தை அச்சிடுது. இப்போ 4.6 நிமிடங்களில் எத்தனை பக்கங்களை அச்சிடும்? இப்போ இதை பெருக்குவோம். ஒரு நிமிஷத்துக்கு 15னா 4.6னா பெருக்குவோமா, 15 46, 5 30 மிச்சம் 3, 1 6 3 9, அடுத்து 5 20 மிச்சம் 2, 1 4, 4 2 6, கூட்டணும்னா 0 9 6. இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா நமக்கு ஆன்சர் 69ன்னு கிடைக்கும். 11வது சம் பாருங்கள். பிரபுவின் வீட்டிலிருந்து யோகா நிலையத்திற்கு உள்ள தூரம் 102 மீட்டர். அதாவது பிரபு வீட்டில் இருந்து யோகா நிலையத்திற்கு இருக்கிற தூரம் 102 மீட்டர் சொல்லிட்டாங்க. அடுத்து யோகா நிலையத்திலிருந்து பள்ளிக்கு உள்ள தூரம் 165 மீட்டர் எனில் அவன் பயணம் செய்யும் மொத்த தூரத்தை கிலோமீட்டரில் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதை ரெண்டையும் கூட்டிட்டு அதை கிலோமீட்டரில் மாற்றணும். ஏன்னா பிரபு வீட்டிலேருந்து யோகா நிலையத்துக்கு 102 மீட்டர் பயணம் செய்கிறாப்புல. அடுத்து யோகா நிலையத்திலேருந்து பள்ளிக்கு 165 மீட்டர். இப்போ ரெண்டையும் கூட்டுவோமா, 7 6 2 267 மீட்டர்னு வரும். இதை கிலோமீட்டராக மாற்ற சொல்லியிருக்காங்க. நமக்கு மீட்டரை கிலோமீட்டராக மாற்றோன்னா 1000ஆல் வகுக்கணும். இப்போ 267/1000 எழுதுவோமா. இப்போ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது 0.267 கிலோமீட்டர்னு வரும். அடுத்த சம் பாருங்கள். சம் பார்க்க தான் பெருசாக இருக்கும். அதாவது அன்பு மற்றும் மாலா இருவரும் ஏயிலிருந்து சிக்கு இருவேறு பாதைகளில் பயணிக்கிறார்கள். அன்பும் மாலாவும் ஏலேருந்து சிக்கு 2 பேருமே ஏலேருந்து சி தான் போகிறாங்க. ஆனால் வேறு பாதையில் போகிறாங்க. அன்பு ஏலேருந்து பிக்கு 8.3 கிலோமீட்டர் இருக்குது. அடுத்து பியிலேருந்து சிக்கு போக 15.6 கிலோமீட்டர் பயணிக்காங்க. இதே இது மாலா ஏலேருந்து டிக்கு 7.5 கிலோமீட்டர், அடுத்து டியிலேருந்து சிக்கு 16.9 கிலோமீட்டர் பயணம் பண்ணுறாங்க. இதில் யார் பயணம் செஞ்ச தொலைவு அதிகம், எவ்வளவு அதிக தூரம்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது ரெண்டையும் கூட்டுவோம். 8.3 கிலோமீட்டரையும் 15.6 கிலோமீட்டரையும் கூட்டுவோம். இது 9 13 மிச்சம் 1 23.9 கிலோமீட்டர் அன்பு பயணம் செஞ்சுருக்காங்க. இதே இது மாலா 7.5 16.9 கூட்டும். 4 மிச்சம் 1 14 மிச்சம் 1 24 கிலோமீட்டர். அப்போ யார் அதிக தூரம் பயணம் செஞ்சுருக்காங்கன்னா 24.4 கிலோமீட்டர்.
மாலா தான் அதிகம். அடுத்து எவ்வளோ இவங்க 2 பேத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது 24.4 கிலோமீட்டர் மைனஸ் 23.9 கிலோமீட்டர், 0.5 கிலோமீட்டர் வந்து மாலா வந்து அதிகமாக பயணம் செஞ்சுருக்காங்க. சம்மில் என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அடுத்த சம் பாருங்கள். ரமேஷ் ஒரு வாடகை வண்டியில் பயணம் செய்ய 1 மணி நேரத்திற்கு ரூபாய் 97.75 செலுத்துகிறார் எனில் ஒரு வாரத்தில் 35 மணி நேரம் பயணம் செய்கிறார் எனில் ஒரு வாரத்திற்கு அவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. மொத்த தொகை கேட்டிருக்காங்க. அப்போ இதை ரெண்டையும் பெருக்குவோம். 97.75 புள்ளியை வந்து கடைசி சேர்த்துக்கிடுவோம். 9775ஐயும் 35ஐயும் பெருக்கணும். 5 25 மிச்சம் 2, 7 35 37 மிச்சம் 3, 7 35 35 3 38 மிச்சம் 3, 95 45 3 48. அடுத்து 5 15 மிச்சம் 1, 3 21 22 மிச்சம் 2, 3 21 22 23 மிச்சம் 2, 9 27 29. இப்போ கூட்டணும்னா 5 12 மிச்சம் 1 11 மிச்சம் 1 12 மிச்சம் 1 14 மிச்சம் 1 3. அடுத்து பாருங்கள், 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இப்போது நமக்கு வர்ற மதிப்பு வந்து 3421.25 ரூபாய். அடுத்து 14வது சம் பாருங்கள். ஒரு வானூர்தி 6 மணி நேரத்தில் பயணித்த தொலைவு 2781.20 கிலோமீட்டர் எனில் அதன் சராசரி வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 1 மணி நேரத்துக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம வகுப்போமா, 2781.20/6. இப்போ 6ஆல் அடித்தோன்னா 1 6 4 24 மிச்சம் 3, 6 36 மிச்சம் 2, 3 18 மிச்சம் 3, 5 30 மிச்சம் 2, அடுத்து 3 18 மிச்சம் 2, 3 18 போய்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு 463.53 கிலோமீட்டர்னு வரும் 1 மணி நேரத்துக்கு. அடுத்து பாருங்கள். குமாரின் மகிழுந்து 1 லிட்டருக்கு 12.6 கிலோமீட்டர் தருகிறது. அவனது எரிபொருள் கலனில் 25.8 லிட்டர் எரிபொருள் கொள்ளும் எனில் அவனால் எவ்வளவு தூரத்தை கடக்க இயலும்? 1 லிட்டருக்கு 12.6 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 25.8 லிட்டருக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2ஐயும் பெருக்குவோம். 126ஐயும் 258ஐயும் பெருக்கணும். பெருக்குனா 6 8 48 மிச்சம் 4, 2 16 16 4 20 மிச்சம் 2, 1 8 8 2 10. அடுத்து 5 30 மிச்சம் 3, 2 15 15 3 18 மிச்சம் 1, 1 5 1 6. அடுத்து 6 12 மிச்சம் 1, 2 4 1 5. அடுத்து 1 2. இப்போ கூட்டுறோம்னா 8 0 10 மிச்சம் 1, 11 12 13 மிச்சம் 1 3. அதாவது நமக்கு வர்ற மதிப்போட இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். இங்கிட்டிருந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 330.08 கிலோமீட்டர்னு கிடைக்கும்.